ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்து நல்லா கெட்டியான பாலாக எடுத்து தண்ணி விடாமல் நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு 2 கப்பு தண்ணி வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்த தண்ணியை ஒரு கப் மாவில் ஊற்றி ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச மாவை நமக்கு எந்தெந்த ஷேப்லலாம் தேவையோ அந்தந்த ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க பாலில் இந்த எல்லா உருண்டைகளையும் எடுத்து போட்டுருங்க. மெல்லமாக போட்டுட்டு கிண்டி விடுங்க. பொறுமையாக கிண்டி விடுங்க. பாலெல்லாம் உடையக்கூடாது. மெல்லமாக கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். அரை கப் வெல்லமும் சேர்க்க போகிறேன். அதனால் 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேங்க. நான் வெல்லம் எப்போவுமே எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடுவேங்க. ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன். சாப்பிட போகும்போது கொஞ்சமாக தேங்காய் பூ மேலே தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பால் கொழுக்கட்டை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.